ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் ஜாதகம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் விசேஷமானது. வால்மீகி ராமாயணத்தின்படி அவர் கடக லக்னத்தில் 5 கிரகங்கள் உச்சம் பெற்ற நிலையில் அவதரித்தார். அவருடைய ஜாதக அமைப்பு இதோ. ஜாதக குறிப்பு: லக்னம் கடகம், சந்திரன் கோட்டல் குரு. ராசி கடகம். நட்சத்திரம் புனர்பூசம், 4ஆம் பாதம். திதி நவமி, சுக்லபட்சம். மாதம் சித்திரை. கிரக நிலைகள் கட்ட அமைப்பு: ஸ்ரீராமரின் ஜாதகத்தில் 5 முக்கிய கிரகங்கள் தங்களது உச்ச ஆட்சி வீடுகளில் அமர்ந்துள்ளன. சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. குரு கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. சனி துலாத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. முக்கிய யோகங்கள்: ஹம்ச யோகம் லக்னத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் உருவானது. இது ஒருவரை மகாபுருஷராக மாற்றும். சச யோகம் சனி பகவான் உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருப்பதால் உருவானது. இது நிலையான புகழையும் மக்கள் செல்வாக்கையும் தரும். ருசத யோகம் செவ்வாய் உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருப்பதால் உருவானது. இது மாபெரும் வெற்றியையும் வீரத்தையும் குறிக்கும். கஜ்கேசரி யோகம் சந்திரன் மற்றும் குரு ஒன்றாக இணைந்திருப்பதால் உருவானது. இது அழியாத புகழை தரும். ஜாதகத்தின் சிறப்பு: ராமரின் ஜாதகத்தில் லக்னத்திலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் அவர் தர்மத்தின் வடிவமாக திகழ்ந்தார். அவருக்கு 14 ஆண்டுகள் வனவாசம் ஏற்பட காரணம் சனியின் பார்வை மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களே காரணம் என்று ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன.